இன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் அதானி கிரீன் எனர்ஜி. 29th அக்டோபர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு 30 அக்டோபர் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை பிக் பண்ணினதுக்கு டேர்னிங் பாயிண்ட்டை வச்சு நான் இந்த ட்ரேடை பிக் பண்ணியிருக்கேன். டேர்னிங் பாயிண்ட்னா நான் போட்டிருக்கிற சர்க்கிள் எல்லாமே வந்து டேர்னிங் பாயிண்ட் தான். இந்த டேர்னிங் பாயிண்ட் எதை மீன் பண்ணுன்னா, கரெக்டாக அந்த டேர்னிங் பாயிண்ட்லேருந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ஜம்ப் ஒன்று கொடுக்கும். எப்பெல்லாம் அந்த டேர்னிங் பாயிண்ட் கிட்ட ப்ரைஸ் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஜம்ப் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தோன்னே இங்கே ஒரு 11% வந்து ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. அதே மாதிரி மேலே போனது சஸ்டெயின் ஆகாமல் கீழே இறங்கி வருது. எகெயின் இந்த சர்க்கிள்குள்ளே வந்தோன்னே இங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு 4%க்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஹிஸ்டாரிக்கலி மார்க்கெட் வந்து சேம் பிஹேவியர தான் குடுக்குங்கிற ஒரு ப்ராபபிலிட்டில, எப்பல்லாம் இந்த டர்னிங் பாயிண்ட்க்கு பிரைஸ் வருதோ, அப்பல்லாம் நம்ம இந்த ஸ்டாக்க பிக் பண்ணியிருந்தா பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டில நம்ம லேண்ட் ஆயிருப்போங்கிறனால, இந்த இடத்துல நான் பிரைஸ் வரும்போது நான் நோட் பண்றேன். பட் இந்த சர்க்கிள்லேருந்து பிரைஸ் கீழ வந்து குளோஸ் ஆயிடுச்சு. அதாவது இந்த சர்க்கிள்குள்ள அந்த டர்னிங் பாயிண்ட்லேருந்து பிரைஸ் மேல ஏறாம, கீழ வந்து குளோஸ் ஆயிடுச்சு. இத நம்ம ஸ்டாப் லாஸோட ஹண்ட்ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் ஒரு அசம்ப்ஷன் என்னன்னா, இந்த டர்னிங் பாயிண்ட் இங்க வந்துருச்சு. என்னோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை எனக்கு சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணிச்சுன்னா, இந்த இடத்துலேருந்து பிரைஸ் பவுன்ஸ் ஆகுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி வந்து நெறைய இருக்குங்கிறனால, நான் இந்த டர்னிங் பாயிண்ட்ட நான் எடுக்க போறேன். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன் என்னோட பை டேட். நான் போட்டிருக்கிற செகண்ட் ப்ளூ லைன் என்னோட செல் டேட். நான் இப்போ ஒரு கேண்டில் நான் ரீப்ளே பண்றேன். நம்ம ஸ்டாக் வாங்கும்போது ஒரு ஜம்ப்ல ஓப்பன் ஆகும்போது, இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பிரைஸ்ல வாங்கிர்றோம். ஒரு 11% வந்து ஸ்டாக் வந்து மேல போயிடுச்சு. எனக்கு ஒரே நாள்ல 10% மேல போகுறதுங்கிறது எனக்கு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறனால, அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது இந்த பிரைஸ்ல நான் செல் பண்ணிட்டேன். இத மாரி டர்னிங் பாயிண்ட்ங்கிறது ஆல்ரெடி பிரைஸ் டர்ன் ஆகுறது தான் நான் டர்னிங் பாயிண்ட்ன்னு சொல்றேன். இந்த இடத்துல வரும்போது பிரைஸ் டர்ன் ஆகுங்கிறது ஹிஸ்டாரிக்கலி சார்ட்ட பார்க்கறனால நமக்கு தெரியுது. அடிஷனல் கன்ஃபர்மேஷன் ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இங்க இருக்கறனால, பிரைஸ் கீழ போனாலும் இத ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு மேல போறதுங்கிறது என்னோட அசம்ப்ஷன். இத மாதிரி ஹிஸ்டாரிக்கலா நீங்க பிரைஸ ரீட் பண்ணி, எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஒரு பெரிய லெக் அவுட் நடந்திருக்குங்கிறத பார்த்தும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம சும்மா கேண்டில பார்த்து கதை பேசாம, நான் எடுத்த ட்ரேட தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, இத மாதிரி ஹிஸ்டாரிக்கலி நடக்கிற விஷயங்கள நீங்களும் பார்த்து ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது கேண்டில் ஸ்டிக்க பத்தியோ, இல்ல பிரைஸ் பிஹேவியர் பத்தி உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா ஏதாவது தெரிஞ்சுக்கணும், பேசணும்னு சொன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.